ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 28/6/2025 கருணியா KR 712க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது தனிப்பட்டு எந்த விமர்சனமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு முந்தானத்துக்கு 2 நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு டச்சு கிடைக்காமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த விமர்சனமே கிடையாது நண்பா. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நேரத்துக்கு ஃபார்மேட் படி கொடுப்போம், சில நேரத்துக்கு நம்மளுடைய எக்ஸ் படி கொடுப்போம். ஆனால் டெய்லி ஒரு நம்பர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சுன்னா எக்ஸ் படி இன்னொரு நம்பராக 2 நம்பராக நம்ம கொடுப்போம் மெம்பர்ஸுக்கு. உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. எனக்கு சீபோர்டுக்கு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்துருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்து ஏபிசி போர்டு ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 197, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 311, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 909, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 655 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன் சனிக்கிழமை டு சனிக்கிழமை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி வரும். ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. சனிக்கிழமை நம்மளுக்கு கருணியாங்கிற பேரில் வரும். அதே மாதிரி நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணுங்கிற பேரில் வந்துச்சு. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அதாவது நம்ம வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து 10 ட்ராவுக்கு மேலே வரலண்டா அதை நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியலுக்குள்ளே கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து வராமல் இருக்கும்போது ஜான்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சி போர்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா அது ஏ போர்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து கண்டினியூஸாக இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுடைய சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டுன்னு கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். 8 இன்னும் வராமல் இருக்கு நண்பா. 8 இன்னும் நம்மளுக்கு வரவே இல்லை. இந்த ட்ராவுடைய கீ நம்பரே 8 தான். இந்த ட்ராவில் 8 வர சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 அப்படி இல்லாட்டினா 8. இது நம்மளுடைய இந்த ஃபார்மெட்டில் உள்ளது. இதே நம்ம வந்து சப்போர்ட்டட் பெய்ட்ஸாக வச்சுக்கிட்டோம்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டட் பெய்ட்ஸாக பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 1 8 3 8 5 8 7 8 9. ஸோ இதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டபுளாக இருந்தால் மாறலாம். மற்றபடி சிங்கிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பெய்ட்ஸை வச்சு நம்மளுக்கு 8 அடி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து கணிச்சிருக்கிறோம். இந்த ட்ரா நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி இருக்குது நண்பா. அந்த பெய்ட்ஸில் ஒரு நம்பர் கணிச்சிருக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. நம்ம வந்து சி போர்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதோட நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் நல்லா தெரியுது அப்படிங்கிறப்போ நம்ம அதையும் நம்ம கொடுப்போம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து வரதான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஒரு நம்பர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, கட்டாயமும் கிடையாது. வேணா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சி போர்டோடு சேர்த்து இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸும் கொடுக்க போகிறோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரிசல்ட்டில் இதை ஃபுல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு கடைசியாக வந்தது 197. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 197, இங்கே நம்மளுக்கு 8 இல்லை. அதுக்கு மேலே பாருங்கள் 311, 8 இல்லை. அதுக்கு மேலே 909, 8 இல்லை. அதுக்கு மேலே 655, 8 இல்லை. இப்போ எத்தனை 4 ட்ராவ் ஆச்சு. அடுத்து கவனிங்க 411, 8 இல்லை. 5 ட்ராவ் ஆச்சு. ஸோ 5 ட்ராவ்லையும் நம்மளுக்கு 8 இல்லை. அடுத்து கவனிங்க 615, இங்கே நம்மளுக்கு 8 இல்லை. 615. அதுக்கு மேலே கவனிங்க 629, 8 இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 430, 8 இல்லை. அதுக்கு மேலே போனால் 499, 8 இல்லை. அதுக்கு மேலே போனால் 770,
8 இல்லை. இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு 8 வந்து கண்டினியூஸாக இல்லை. மொத்தம் 10 ட்ரா கம்ப்ளீட்டாக இருக்குது. 10 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 8 வரல நண்பா. அதனால தான் நம்ம இந்த ட்ராவை வந்து 8 வந்து நம்ம கீ நம்பராக பயன்படுத்தியிருக்கோம். இந்த ட்ராவில் 8 வர்றதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதோட இது நம்ம வந்து இதில் சிங்கிள் நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் கணிச்சிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே பெய்ட்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்திருந்தீங்கன்னா என்ன நிறைய பேர் வந்து வீடியோவை தட்டி விட்டு தான் பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் முன்னாடியே நம்ம கொடுத்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் முன்னாடியே எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து தள்ளி விட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவில் வந்து 8 வந்து நம்மளுக்கு இது 10 ட்ரா தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இது 10 ட்ரான்னு கிடையாது. இங்கே நம்ம 770 கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த 770க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 330 இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 155 சொல்லிட்டு இப்படி வந்து நிறைய ட்ராக்கள் நம்மளுக்கு வந்து 8 வந்து வரவே இல்லை. ஆனால் 8 சிந்தட்டிக் நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. 8 சிந்தட்டிக் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, இது 8 சிந்தட்டிக் நம்பர், இது 8 சிந்தட்டிக் நம்பர். அதுக்கடுத்து 2 ட்ரா இல்லை, அதுக்கடுத்து 8 சிந்தட்டிக், அதோட 8 சிந்தட்டிக். அதே 8 சிந்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நண்பா 8 சிந்தட்டிக். இதில் பாருங்கள், ஒரு தடவை வருது, அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே 2 தடவை வருது. அதே மாதிரி 2 ட்ரா இல்லை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 தடவை வருது, அதுக்கடுத்து ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 8 தவிர அதோடைய சிந்தட்டிக் நம்பர் முறக்கொண்டு எடுத்துட்டாங்க. அதேமாதிரி சீரியலில் ஆப்போசிட் நம்பர்ஸையும் நம்ம அதிகப்படியாக எடுத்துட்டாங்க. 8 ஆப்போசிட் நம்பர் தெரியும் எல்லாருக்குமே, பவர் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ பவர் நம்பர் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். 8 பவர் நம்பர் வந்து V9 படி 1. இன்னொரு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 8 பவர் நம்பர் வந்து 3. ஸோ 3ஐயும் நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க. 2-3 தடவை எடுத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 430 அப்போ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் நம்பரில் நம்மளுக்கு இங்கே 311 பவர் 2 பவருமே சேர்த்து தான் எடுத்திருக்காங்க இங்கேயும் நம்மளுக்கு. ஆனால் 8 தவிர மற்ற நம்பர்ஸை ஃபுல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 8 வந்து கீ நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தள்ளி விட்டு வந்திருப்பீங்க, அவங்களுக்காக நம்ம மறுபடியும் ஒரு தடவை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்லேயே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நண்பா. நீங்கள் தள்ளி விட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவிலே சொல்லிடுவேன் தெளிவாக. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து வின்னிங் வந்துருச்சுன்னா ஒரு தடவை 2 தடவை வந்து அது வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்படி வராமல் நம்மளுக்கு இந்த 2 ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து டச் கிடைக்காமல் இருக்கிறதுனால கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 28/6/2025 கருணியா KR 712க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.